லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பாவம் சார் லட்சுமி, உங்க குடும்பத்துக்காக உழைக்கிறத மட்டுமே தன் வாழ்நாள் கடமையா செஞ்சுட்டு இருக்காங்க. அதுவும் எந்த குறையும் இல்லாம இந்த நிமிஷம் வரைக்கும் உங்க குடும்பத்தை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஆம்பளையே ஒரு குடும்பத்தை முன்னிறுத்தி கொண்டு வர தலைகடா நின்று தண்ணி குடிக்க வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணா தன் பிள்ளைய படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து கல்யாணத்தை பண்ணி இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்காங்கன்னா லட்சுமி எவ்வளவு போராடி இருப்பாங்க சார். அத பக்கத்துல இருந்து பார்த்து அதுக்கு உறுதுணையா இருந்த நீங்களே இப்படி பேசுறதுங்கிறது உண்மையிலேயே ஒரு ஆணாதிக்க மனோபாவம் தான். அதுக்குன்னு அவ செய்யற எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கணுமா? டேய், எல்லாம் முன்னால வந்ததுடா. அவளும் சந்தோஷம் நல்லாதான் இருந்தாங்க. சந்தோஷ் தேடிட்டு வந்தானே ஒண்ணு. அதுவும் நீ சேர்ந்துதான் இந்த குடும்பத்தை சின்ன பின்னமாக்கிட்டீங்க. ஒழுங்கா குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்த அவளை அதை இதுன்னு சொல்லி மனசை கெடுத்து கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்திருக்கீங்க சார். இப்ப என்ன லட்சுமி கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, அது உங்க கௌரவத்துக்கு கெடுதலா இருக்கா? 50 வயசுக்கு அப்புறம் தான் அவங்க இஷ்டப்படி வாழ போறாங்க. அது உங்களுக்கு பொறுக்கல இல்ல? காலத்துக்கும் அவங்க அடிமையாவே இருக்கணும். அவங்களுக்குன்னு எந்த தனிப்பட்ட விருப்பமும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு தேவையானது மட்டும் அவங்க செய்யணும். நான் தெரியாம தான் கேட்கிறேன், லட்சுமி என்ன ஒரு மிஷனா? மனுஷி. 21ஆம் நூற்றாண்டுல கூட நம்ம ஊர் பொண்ணுங்களுக்கு இதுதான் நிலைமை இல்லை. நீங்க பெத்த பொண்ணா இருந்தா இப்படிதான் வச்சிருப்பீங்களா சார்? இல்ல அவங்க இஷ்டத்துக்கு தான் குறுக்க நிப்பீங்களா சார்? ஒரு புள்ளையா சந்தோஷம் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் அவனே இந்த கல்யாணத்தை நடத்த முயற்சி பண்றான். எனக்கு என்னமோ இது நல்ல தொடக்கம்னு தோணுது சார். அவங்களுக்கும் உணர்ச்சிகள், ஆசா பாசங்கள்னு எல்லாமே இருக்கு சார். அதையே நினைக்க மறந்துடுறீங்க. அதை எல்லாத்தையும் உடைக்கிற மாதிரி தான் சந்தோஷ் இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்க போறான். அவன்தான் சார், அவன்தான் அம்மாவை உண்மையா புரிஞ்சுக்கிட்ட புள்ள. நானும் அவனோட நல்ல எண்ணத்துக்கு மதிப்பு கொடுத்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். ஒரு வயசுக்கு மேல நமக்குன்னு ஒரு துணை வேணும் சார். தனியா இருக்கிற நீங்க கண்டிப்பா அதை உணர்ந்திருப்பீங்க. அதுக்குதான் சார் இந்த கல்யாணம். எனக்கு லட்சுமி, லட்சுமிக்கு நானும் ஒரு துணை, அவ்வளவுதான் சார். மேலோட்டமா பார்த்தா இந்த கல்யாணம் தப்பா தான் தெரியும். ஆனா எங்க நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா இது தப்பு இல்லைன்னு உணர்வீங்க. டேய், நீ நல்லா சமைப்பன்னு தெரியும், ஆனா பிரமாதமா பேசுவன்னு இப்பதான் தெரியும். இப்படி பேசி பேசிதான் என் குடும்பத்துல எல்லாரையும் கவுத்திருக்கல்ல. ஆனா வாம் பருப்பு என்கிட்ட வேகாது. நான் வாத்தியாரா இருந்தவன்டா. எத்தனை பேருக்கு ஒண்ணு மாதிரி பாடம் எடுத்திருப்பேன். இந்த கல்யாணம் ஒரு நாளும் நடக்காது. அந்த சந்தோஷ் தானே இந்த கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்துறான். அவனை தப்புனா இந்த கல்யாணம் தானா நிக்கும்டா. என்ன என்ன பாக்குற? லட்சுமி வளர்க்கிற குழந்தை சந்தோஷுக்கும் ஆதிராவுக்கும் பிறந்ததுடா. அதுக்குண்டான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. நீ என்னை காப்பாத்தினது ஒரு வகையில நல்லதா போச்சு. நான் எதுக்கு செத்து இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்? நான் இந்த ஆதாரத்தை கல்யாண மண்டபத்துல எல்லாரும் முன்னாடியும் காட்டினா பவி கோச்சிக்கிட்டே சந்தோஷ் மூஞ்சில காரி துப்பிட்டு போயிடுவா. அப்புறம் கல்யாணமா கருமாதி கூட நடக்காதுடா. சார் ப்ளீஸ் சார், அவசரப்பட்டு அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க சார். இந்த உண்மை மட்டும் தெரிஞ்சா நம்ம குடும்பமே சதிரி போயிடும் சார். அப்படியெல்லாம் நடக்கக்கூடாது சார், ப்ளீஸ் சார். ஓஹோ, உனக்கு இந்த உண்மை தெரியுமா? அப்படின்னா அந்த சந்தோஷ் பையனும் நீயும் சேர்ந்துதான் எங்களை முட்டாளாக்குனீங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லை சார். இந்த
குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் சார் நான் யாருக்கிட்டையும் சொல்லலை. வேண்டாம் சார், இந்த உண்மையை மறைக்கிறதுனால நம்ம குடும்பத்துக்கு தான் சார் நல்லது. சார் இப்ப என்ன சார், உங்களுக்கு இந்த கல்யாணம் நடக்க வேண்டாம் அவ்வளவுதானே? போறேன் சார், நான் இந்த ஊரை விட்டே போறேன். அப்ப இந்த கல்யாணம் தானா நின்றுடும்ல? இதெல்லாம் யாராவது எலிச்ச வாங்கிட்டு போய் சொல்லு. உன்னை நம்புறதுக்கு நான் ஒன்றும் மடையும் இல்லை. என் கையில் ஆதாரம் இருக்கு. தாத்தான்னு கூட பார்க்காம எனக்கு மயக்க ஊசி போட்டு இந்த கல்யாணத்தை நடத்த பார்த்தான்ல, அவனுக்கு இருக்குடா. ஆமா, அதே நான் வார்த்தைக்கு வார்த்தை நம்ம குடும்பம்னு சொல்றேன். அது என் குடும்பம்டா. அவ என் மருமக. அவனை எனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அவன் எனக்கு பேரன். இந்த குடும்பத்துக்கு நான் தான் தலைவன். என் விருப்பம் என்னவோ அப்படித்தான் அவங்க எல்லாருமே இருக்கணும். தப்புதான் சார், உங்க குடும்பத்தை என் குடும்பம் நினைச்சது தப்புதான் சார். நான் எங்க அப்பாவை பார்த்ததில்லை, எல்லாமே என் அம்மா தான். அப்பாவோட அன்புக்கு நான் பல நாள் ஏங்கியிருக்கேன். என்ன போலதான் சார் சந்தோஷம். அவனுக்கு ஒரு நல்ல அப்பாவா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்படியே நீங்களும் எனக்கு அப்பா தான் சார். சார் விடுங்க சார், நான் என் அம்மாவுக்கு அப்புறம் அதிகம் மதிக்கிறது லக்ஷ்மியை தான். லக்ஷ்மி மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்காது. நான் இங்க இருக்க மாட்டேன் சார், நான் போயிடுறேன். இது உங்க குடும்பம். இந்த உண்மையை நீங்க சொன்னா அதனால வர பாதிப்பு உங்களுக்கும் தான். உங்களுக்கு புத்தி சொல்ற அளவுக்கு எனக்கு வயசும் பத்தாது, அறிவும் கிடையாது. ஆனா இந்த குடும்பத்தை சிதைச்சிடாதீங்க சார். நான் வரேன் சார். அப்பா, அப்பா, நீங்க எப்படி வீட்ல இருந்து இங்க எப்படி வந்தீங்க? ஹரி, ஹரி சார் எங்க? என்னாச்சு தாத்தா, சொல்லுங்க. தாத்தா ஏதாவது சொல்லுங்க தாத்தா. அப்பா, ஹரி சார் எங்க? இது என்ன புது ட்விஸ்டா இருக்கு? அந்த ஆளு ஹரி தானே ஆக்சிடென்ட் ஆனா? சம்பந்தமே இல்லாம இந்த ஆளு படுத்திருக்காரு. சரி, நாமளும் ஒரு ஆக்டிங்க போட்டு வைப்போம். என்னாச்சு திருவேங்கடம் சார்? கல்யாணம் நடக்க போற நேரத்துல இப்படி வந்து இப்படி அடிச்சு உங்களுக்கு? எங்க ஹரி சார் எங்க சார்? சொல்லுங்க. அவர் எங்கப்பா? தாத்தா எப்படி இங்க வந்தாரு? இவர் வாயை திறந்து சொன்னா எல்லாமே கெட்டு போயிடுமே. ஐயோ. டேய், வீட்டில் இருக்கும்போது எனக்கு ஊசி போட்டு என்ன பேச விடாமாக்கிட்டல்ல, இங்க அது முடியாதுடா. உன் கதையை இப்பவே முடிக்கிறேன். இல்ல கொஞ்ச நேரம் தவிக்க விடுவோம், அப்புறம் சொல்லுவோம். தாத்தா, ஹரி சாருக்கு தானே ஆக்சிடென்ட்னு எங்களுக்கு போன் வந்துச்சு. இங்க வந்து பார்த்தா நீங்க வந்து படுத்திருக்கீங்க. ஹரி சார் எங்க? ஹரி சார் எங்க? சொல்லுங்க தாத்தா, உங்ககிட்ட தானே கேக்குறோம். அப்பா, அப்பா, ஹரி சார் எங்க? அவருக்கு என்ன ஆச்சு? தாத்தா, ஹரி சார் எங்க தாத்தா? அப்பா சொல்லுங்கப்பா. ஒருவேளை மார்ச்சுரிக்கு அனுப்பிட்டாங்களா? எதுக்கோ நம்ம அழுகிய ரெடி பண்ணி வச்சுப்போம். அந்த முட்டா பயலால தான் நான் இங்க வந்து படுத்திருக்கேன். காரை ஒழுங்கா ஓட்ட தெரியாம எதிரில் வந்த வண்டியில இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். வண்டி மோதினது தான் எனக்கு தெரியும். கண்ணை மூச்சு பார்த்தா இங்க கிடக்குறேன். தாத்தா, நீங்க வீட்ல தானே தாத்தா இருந்தீங்க? அப்புறம் எப்படி நீங்க ஹரி சார் கூட கார்ல வந்தீங்க? தாத்தா ஏதாவது சொல்லுங்க தாத்தா கொஞ்சம். அப்பா சொல்லுங்க தாத்தா. ஏதாவது பேசுங்கப்பா. ஹரி சார் எங்கப்பா? சொல்லுங்கப்பா, ஏதாவது வாயை திறந்து சொல்லுங்கப்பா. கல்யாணத்துக்கு வரணும்னு தோணுச்சு. அவன் தான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லி இப்படி எல்லாம் பண்ணிட்டாமா. அப்போ
அவருக்கு என்ன ஆச்சு? அப்பா அவருக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க. குட்டி, அம்மா அவருக்கு அம்மா ஏதோ ஒண்ணு இல்ல ஆயிடுச்சு. இல்லம்மா ஐயோ, அம்மா அவருக்கு ஏதோ ஒண்ணு இல்லம்மா ஆயிடுச்சு. ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல என்னோட அம்மா கனவுல நீங்க உட்காருங்க கண்டது எல்லாமே உட்காருங்க அம்மா பளிச்சிருச்சு. இல்லம்மா நீங்க உட்காருங்க இல்லம்மா ஒண்ணு இல்ல இல்ல இத பாருங்க அவருக்கு ஏதோ ஆயிடுச்சு. இல்லம்மா அம்மா நான் சொல்றத கேளுங்க அம்மா ஒண்ணு இல்லம்மா நான் பாக்குறேன் இருங்க தாத்தா ஏதாச்சும் சொல்லுங்க தாத்தா என்னாச்சு ஹரிசாருக்கு ஹரி சார் எங்க? இங்க நான் ஒருத்தன் அடிபட்டு கிடக்குறேன். என்னை பத்தி யோசிக்காம அந்த ஹரிப்பையில பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கீங்கல்ல. இந்த ஜென்மத்துல அவன் இங்க வரமாட்டான். தாத்தா உண்மையை சொல்லுங்க தாத்தா. நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து கல்யாணத்துக்கு வர பிடிக்கல வரமாட்டேன் தானே எங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க. அப்படி வரணும்னா எங்க கூட வந்திருக்க வேண்டியதானே. அப்புறம் எதுக்கு கடைசியில கல்யாண நேரத்துல ஹரி சாரை கூப்பிட்டு நான் வரேன்னு சொல்லிருக்கீங்க? சொல்லுங்க தாத்தா. தாத்தா ஏதோ பிளான் பண்ணி தான் கல்யாண நேரத்துல ஆக்சிடென்ட் அது இதுன்னு சொல்றீங்க. சொல்லுங்க என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. அவர் பேசக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு பவி. அது நான் சந்தோஷ் இல்ல சந்தோஷ். தாத்தா தாத்தா பேசாம இருங்க தாத்தா. உங்களை தான் டாக்டர் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல. பவி இப்ப இவர் கல்யாணத்துக்கு வர்றதா உனக்கு ரொம்ப முக்கியமா? இங்க பாருங்க ஹரி சார் இங்க இல்ல. அவர் மண்டபத்துக்கு தான் போயிருப்பாரு. அங்க நம்ம இல்லன்னு அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது பேசிட்டு இருக்க போறாங்க. நீங்க எல்லாருமே முதல்ல அங்க போங்க. நான் இவரை அழைச்சிட்டு வரேன். அம்மா நான் சொல்றத கேளுங்கம்மா. அங்கதாம்மா இருப்பாரு. இல்ல சந்தோஷ் ஒரு நிமிஷம். அது எப்படி ஹரி சார் அங்கதான் இருப்பாருன்னு அவ்வளவு கன்ஃபார்மா சொல்றேன்? ஆக்சிடென்ட் ஆனவரே இங்க காணோம். போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் இல்லன்னு தான் நினைக்கிறேன். ஐ மீன் மண்டபத்துல இருக்க மாட்டாருன்னு சொல்ல வந்தேன். பிரதீபா நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? ஹரி சாரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவர் யார் மனசையும் கஷ்டப்படுத்த மாட்டாரு. அவர் கண்டிப்பா அங்க போயிருப்பாரு. அம்மா அம்மா நான் சொல்றேன்ல நீங்க அங்க போய் பாருங்கம்மா. ஹரி சார் கண்டிப்பா அங்கதாம்மா இருப்பாங்க. ஆமா அத்தை. இத பாருங்க தாத்தாவை நான் கூட்டிட்டு வரேன். நீங்க போங்கம்மா. நான் சொல்றேன்ல பவி நீங்க கிளம்புங்க. தைரியமா கிளம்புங்க. ஆமா பாத்து கூட்டிட்டு போங்க. வாங்க. கூட்டிட்டு பாத்து லட்சுமி நான் உன்கிட்ட தாத்தா கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா தாத்தா? இப்போவாது பேசாம இருங்க. அம்மா சும்மா ஏதாவது கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக பேசிட்டு இருக்காரு. அம்மா என்ன நம்புங்கம்மா. போங்க. இவரை நான் பாத்துக்கிறேன். இவரை நான் கூட்டிட்டு வரேன். அம்மா போங்கம்மா. அம்மா டைம் ஆயிடுச்சுமா. அம்மா நான் கூட்டிட்டு வரேன். நான் கூட்டிட்டு வரேன். சீக்கிரமா வரேன். லட்சுமி என்ன தாத்தா என்ன தாத்தா பேசிட்டு இருக்கீங்க? என்ன உண்மையை சொல்ல போறீங்களா நீங்க? டேய் என்ன பேச விடாம தடுத்துட்டா சொல்லாம இருந்துருவானா? சூரியனை கையால மறைக்க முடியாதுடா. அப்படித்தான் இந்த உண்மையும். தாத்தா நீங்க வயசுல பெரியவங்க. என்ன வளர்த்ததுனாலதான் நீங்களாம் பண்றத பொறுத்துக்கிட்டு இருக்க. புரியுதா? ஆனா உன்னால என்ன முடியுங்கிற மாதிரி என் ஈகோவை டச் பண்றீங்களா? அது உங்களுக்கு நல்லது இல்ல தாத்தா. ஓஹோ அந்த அளவுக்கு வந்துட்டியா? பார்க்கலாம்டா பார்க்கலாம். இந்த உண்மையை இப்ப கூட சொல்லிருப்பேன். ஆனா ஏதோ ஒண்ணு தடுத்துருச்சு. நீ இவ்வளவு தூரம் பேசினதுக்கு பின்னாடி அத சொல்லாம இருக்க மாட்டேன்டா. ஐயோ தாத்தா வயசான குணம் மாறுன்றது சரியாதான் இருக்கு. இங்க பாருங்க ஒரு நல்ல எண்ணமே இல்லையா உங்களுக்கு? இப்படி எல்லாம் நீங்க இருந்தீங்க கண்டிப்பா நீங்க நரகத்துக்கு தான் தாத்தா போவீங்க. டேய் அப்படி போனா கூட உன்னை பத்தின உண்மைய உங்க அம்மா கிட்டயும் பொண்டாட்டி கிட்டயும் உறுதியா சொல்லிட்டு தான்டா போவேன். எல்லாமே முடிஞ்சு போச்சுமா. வாழ்க்கையில ரொம்ப கொடுமையான விஷயம் அம்மா ஆசைப்பட்டது கிடைக்கிற மாதிரி பக்கத்துல வந்து மிஸ் ஆகிறது தான். இவ்வளவு நாள் ஒண்டி கட்டையா இருந்த எனக்கு இப்படி ஒரு அழகான குடும்பம் கிடைச்சும் அவங்க கூட வாழ முடியலையேன்னு தான் வருத்தமா இருக்குமா. என்ன இது என்னோட ஆசை மட்டும் இல்லை, நீயும் அதை தான் ஆசைப்பட்ட. அதுவும் நடக்காம போயிடுச்சு.
கொஞ்ச நாள் இந்த வீட்டில் இருந்த நினைப்பை வச்சு காலம் பூரா வாழ வேண்டியதுதான். இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், எல்லாம் சரியாயிடுச்சு. இன்ஃபேக்ட் ரொம்ப சீக்கிரமா நீங்க ரெக்கவரி ஆயிருக்கீங்க. சீக்கிரமாவே நீங்க டிஸ்சார்ஜ் ஆயிடலாம். சரிங்க டாக்டர். எங்க சார் இந்த பெட்ல இருந்த அரிய காணோம்? டாக்டர், அவன் ஒரு ஃப்ராடு. என் குடும்பத்தை கலைச்சி ஒண்ணும் இல்லாம ஆக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு தெரியுறான். அந்த களவாணி பையில உண்டு இல்லைன்னு 4 வாங்கினேன். பயந்து அவன் இங்க இருந்து ஓடி போயிட்டான். என்ன சார் சொல்றீங்க? அவர் உங்களுக்கு கெடுதல் நினைக்கிறாரா? அவர் ரொம்ப நல்ல மனுஷன் சார். எது நல்ல மனுஷனா? அவன்லாம் மனுஷனே கிடையாதுங்கிற நீங்க என்னடான்னா நல்ல மனுஷங்கிறீங்க. ஒட்டுண்ணி மாதிரி என் குடும்பத்துல பூந்து முதல்ல என் மருமகளை என்கிட்ட இருந்து பிரிச்சான். அப்புறம் என் பேரனை மயக்கி எனக்கு எதிராக திருப்பி விட்டான். இப்ப என்னடான்னா என் குடும்பத்தை அவன் குடும்பமாக்குறான். யோகிய பையன். அவன்லாம் நல்லாவே இருக்க மாட்டான், நாசமா போயிடுவான். அவன் நல்லவன் மாதிரி நடிச்சு நடிச்சு ஊரே மாத்துறான். அவன்கிட்ட நீங்கெல்லாம் ஏமாந்துடாதீங்க. அப்படி ஏமாத்துறவரு உங்க பில்லை ஏன் சார் ஃபுல்லா செட்டில் பண்ணோம்? என்ன என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், உங்களுக்குள்ள பில்லுல 1 பைசா கூட பாக்கி இல்லாம செட்டில் பண்ணிட்டு போயிருக்காரு. உங்களை திரும்பவும் வீட்டுல கொண்டு போய் விட ஆம்புலன்ஸ் வரைக்கும் பணம் கட்டிட்டு போயிருக்காரு. ஒரு உண்மையை சொல்றேன், என்னைக்கும் இதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு அவர் என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காரு. பட் நிலைமை சொல்லித்தான் ஆகணும். 3 மாசத்துக்கு முன்னாடி நீங்க கால் 2 வீங்கி போகுதுன்னு வந்தீங்கல்ல, ஞாபகம் இருக்கா? ஆமா டாக்டர், அப்ப கூட நீங்க சின்னதா ஒரு ஆபரேஷன் பண்ணா சரியாயிடும்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் என் கால் வலி போயிடுச்சு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு டாக்டர். கால் 2 வீங்கி போய் நடக்க முடியாம இருந்த என்ன நடக்க வச்ச கடவுள் நீங்க. அவ்வளவு சீக்கிரம் நான் மறந்துடுவேனா? உங்களுக்கு பணம் வாங்கிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணது மட்டும்தான் நானு. ஆனா இன்னைக்கு நீங்க உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் அந்த அரிதான். நினைச்சேன் சார். எனக்கு தெரியும் சார், நீங்க இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். இங்க என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி யாருக்கும் தெரியாம எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல மேடி, இதெல்லாம் எதுவும் சரி வராது. நான் இங்க வந்ததால இந்த குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை பாத்தியா? கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி எல்லாம் நடக்குது. வேண்டாம் மேடி, நம்ம ஆசைப்பட்டு உங்களோட சேர்ந்து வாழறது ஒரு வகையில சந்தோஷம்னா, அவங்களுக்காக விட்டு கொடுத்து தள்ளி போறது இன்னொரு வகை சந்தோஷம். எனக்கு இந்த ஜென்மத்துல விட்டு கொடுத்து தான் போகணும்னு எழுதிருக்கேன்னு நினைக்கிறேன். சார், சும்மா தத்துவம் எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. உங்க மனசு தொட்டு சொல்லுங்க. நீங்க இங்க இருந்து வெளியே போறது உங்களுக்கு சந்தோஷமா? ஏன் சார், நீங்க இப்ப இங்க இருந்து போனீங்கன்னா லட்சுமி மேடம் சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த கல்யாணம் நின்னுடுச்சுன்னு மொத்த அபார்ட்மெண்ட்டும் அசிங்கமா பேசும். பெருசா தியாகம் பண்றாங்க, தியாகம். சார், இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ண சந்தோஷ் பவியோட நிலைமைய நினைச்சு பாத்தீங்களா? கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறது எல்லாருடைய ஆசையும் மட்டும் இல்ல, உங்க அம்மாவோடைய ஆசையும் தான். திருவேங்கடம் சாருக்கு தான் ஒண்ணும் ஆகலல்ல சார். அவர் கூடிய சீக்கிரம் உங்களை புரிஞ்சுப்பாரு சார். ப்ளீஸ் சார். அங்க மண்டபத்துல எல்லாரும் உங்களை தேடிட்டு இருக்காங்க சார். நீங்க காணோன்னு வாங்க சார், போலாம். இல்ல மேடி, நான் வரல. நீ என் மேல வச்சிருக்கிற கண்மூடித்தனமான அன்புல இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. அந்த குடும்பத்துக்குள்ள நான் வரக்கூடாதுங்கிறதுக்காக திருவேங்கடம் சார் சாகர அளவுக்கு போயிருக்காரு. நாளைக்கு இந்த கல்யாணம் நடந்ததுக்கு பிறகு அவர் ஏதாவது பண்ணிக்கிட்டா வாழ்க்கை பூரா அந்த குற்ற உணர்ச்சியிலேயே வாழணுமா? இப்ப இந்த கல்யாணம் நின்னாக்க அதை பத்தி அபார்ட்மெண்ட்ல 1 நாள் 2 நாள் பேசுவாங்க. பவிய சந்தோஷம் 1 வாரம் வருத்தமா இருப்பாங்க. லட்சுமி,
லக்ஷ்மி கொஞ்ச நாள் வருத்தமா தான் இருப்பாங்க. அப்புறம் குழந்தைய பாத்துக்கிறதுல என்ன மறந்துடுவாங்க. இன்னைக்கு பெருசா வருத்தப்படுற விஷயம் நாளைக்கு ஒண்ணு இல்லாம போயிடும் மேடி. காலம் எல்லாத்தையும் மறக்கடிக்கும். நில்லுங்க ஹரி சார். இல்ல, நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் நான் உங்களை போக விட மாட்டேன். ப்ளீஸ் சார். மேடி, இங்க எல்லாரும் உன்னை என் அசிஸ்டண்டா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நான் என் பொண்ணா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கும் அந்த நினைப்புகள் இருந்தா என் உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு என்ன போக விடு.